நான் வீடுக்கு எப்படி போகணும்னு நினைக்கிறேனோ அதளவுக்கு அகரமுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அங்கே போனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நிறைய கற்றுப்பேன். அந்த ஒரு வார்த்தை தான் அது என்னை மேலே ரொம்ப கூட்டு வந்துச்சு, ஒரு படி மேலே. என்ன தெரில, இன்றைக்கும் அந்த வேர்டு என்னை ரொம்ப பூஸ்டப் பண்ணும். மேலே வந்துட்டேன், ஆனால் அந்த வேர்டு ரொம்ப பவர்ஃபுல். அண்ணா சொல்லும்போது அந்த இடத்துல நான் அந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கும்போது அப்புறம் சொல்லுவாங்க, தேடலோட தாகம் ரொம்ப இனிமையானது, நீ தேடு, ஒரு நாள் நீ நல்லா ஆயிடுவ, கஷ்டத்தை சொல்லும் போதெல்லாம். அப்போ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாகவே நான் தேர்ஸ்டியாக இருக்கேன்னா எனக்கு தண்ணி கிடைக்கும் போது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு ஒரு நாள் நடக்கும் இருப்பேன். எந்த ஒர்க் ஷாப்பையும் விட மாட்டேன். எந்த லீடர்ஸ் வந்துட்டு ஜெய்யனா வருவாங்க, காளிராஜன் ஐயா வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, ஒர்க் ஷாப் கொடுப்பாங்க. ஒரு ஒர்க் ஷாப் மிஸ் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணுவேன். இல்லைப்பா, நீங்கள் ஊரில் இருக்கும் பொழுது இந்த அழுத்தம், இந்த பொண்ணு போய் படிக்குதுங்கிறது சொந்தக்காரங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிச்சே ஆகணும், படித்தே ஆகணுங்கிறப்ப ஆங்கிலம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த சூழல் உங்களை பெரிய நெருக்கடிக்கு உட்படுத்தும். இதை எப்படி கையாண்டீங்க? ஆங்கிலத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு வந்து? கஷ்டமாக இருந்தது. அப்போவும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் நம்ம மார்க் கம்மியாக இருப்போம். நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதே அதில் தான் நான் 89, 90 கூட கிராஸ் பண்ணல. 478 எனக்கு அது ஒன்றில் மட்டும் தான் மார்க்கே போச்சு. கம்மியான மார்க் உங்களுக்கு? அது 89, அதுதான் எனக்கு இருக்கிறதுலே கம்மியான மார்க். அது மற்றதெல்லாம் 90, above 90. இது ஒன்றில் மட்டும் தான் 89. இங்கே வந்துமே இங்கிலீஷா பார்க்க பயம், படிச்சிருவோம், ஆனால் பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. அண்ணாங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆப் கொடுத்தாங்க, டாக்கிங் யாக்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் காசு கேட்டினா தான் கிடைக்கும், எனக்கு அகரம் அதை ஃப்ரீயாகவே கொடுத்துச்சு. அதில் நான் லேர்ன் பண்ணுவேன், அண்ணாக்கிட்டையும் கேட்பேன். மென்டார் கொடுத்தாங்க இல்லையா, ஒரு அக்கா எனக்கு, பிரியங்கா, அவங்க இட்டாலியிலேருந்து எனக்கு மென்டாரிங் பண்ணுவாங்க. அக்கா என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ்லேயே தான் சாட் பண்ணணும் எனக்கு அப்படின்லாம் என்னை மென்டாரிங் பண்ணுவாங்க. பேசுகிற அளவுக்கு அந்த டைமில் வர முடியலனாலும் என்னால் படிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல இங்கிலீஷ் கொடுத்துச்சு. அப்படியே அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கான இங்கிலீஷை நான் நல்லா கற்றுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு ஆஃபீஸ்லேயும் சர்வை பண்ணுற அளவுக்கு அதுக்கு பேஸ் அகரம் தான் கொடுத்துச்சு. இங்கிலீஷ் அந்த இதை ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க, படித்தாச்சு. மார்க்கு இதில் அரியர் வைக்கலன்னா ஆனாலும் கம்மியாக எதுக்கு இருக்கோம்னா, அங்கே நம்ம 90க்கு மேலே எடுத்தோம், இங்கே நம்மளால் பார்டர் பாஸ் பண்ண முடியுதுண்ணா அப்படிமே அதுக்கும் சொல்லுவாங்க. எங்களோட இதெல்லாம் வாங்கி பார்ப்பாங்க. என் அம்மாவுக்கு கூட தெரியாது 10, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஸ்கூல் வரைக்கும் தெரியும் 100க்கு இவ்வளோ எடுக்கணும். இதில் எங்கள் அம்மாவுக்கு புரியாது, தெரியாது, கேட்டதில்லை. அரியர் இருக்காமான்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க, அவ்வளோதான்.